தமிழர் பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் என்ன டிஷ் பண்ண போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரவை பணியாரம் அப்படிங்கிற ஒரு டிஷ் தான் பண்ண போறேன். இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, செட்டிநாடு, காரைக்குடி சைட்லலாம் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு வீட்டுக்கு யாரும் வந்துட்டாங்க, விருந்து அப்படின்னு சொல்லிட்டாலும், உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாலும் ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான் வந்து இந்த ரவை பணியாரம். இது பண்றதுக்கு என்ன இன்கிரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துரலாம். முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, ரவை. இப்போ நான் இன்னைக்கு 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு ரவைய அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சுகர். இது தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ இது நான் ரவை எவ்வளோ எடுத்திருக்கனோ, அதுக்கு ஈக்குவலாவே இத எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தேங்காய். இதுக்கும் வந்து தேவையான அளவு நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஏலக்காய். இது 4 இன்கிரீடியன்ட்ஸ வச்சு தான் இன்னைக்கு நாம இந்த சுவையான டிஷ்ஷ பண்ண போறோம். இந்த டிஷ் பண்றதுக்கு முன்னாடி ரவைய கொஞ்ச நேரம் நாம ஊற வைக்கணும். ஊற வைக்கணும்னா நெறைய கிடையாது. இப்ப நான் ஊத்துறேன் இல்லையா தண்ணி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு ஊற வைக்கணும். ஏன்னா, இத நாம கிரைண்ட் பண்ண போறது கிடையாது. அப்படியே தான் பண்ண போறோம். அந்த ரவை வந்து இருந்தது அப்படின்னா வாயில அப்படியே மாட்டோம் இல்லையா? அதுக்காக கொஞ்ச நேரம் ஊற வைக்க போறோம். ரவைக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி இந்த பதம் வந்தோனே ரவைய நாம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடணும். இந்த டிஷ்க்கு தேங்காய் பால் தேவைப்படும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்காக இப்ப நாம தேங்காவை எடுத்து கீற ஆரம்பிச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம். இந்த வீடியோ லென்த்தா வரும் அப்படிங்கிறதுக்காக நான் பால் எடுக்கிறதெல்லாம் வந்து நான் காட்டவே இல்ல. அடுத்தது ஃப்ளேவருக்காக ஏலக்காய் எடுத்திருக்கேன். அத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சுக்கிறேன். இதுக்கு ஏன் சர்க்கரை சேர்க்கிறேன் அப்படின்னா, ஏலக்காவோட சர்க்கரை சேர்த்து ஜார்ல சுத்துனோம் அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியா நைஸா வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றேன். அரைச்சு வச்ச ஏலக்காய் எடுத்து நம்ம தேங்காய் பால்ல அந்த ரவைய ஊற வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பாட்டர்ல இந்த ஏலக்காய சேர்த்துடணும். அவ்வளவுதான், இதோட பாட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டவ்ல பணியாரக்கல் வச்சுட்டு அந்த பாட்டரை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணியாரக்கல்ல ஊத்தணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பணியாரம் சாப்பிட தயாராயிடுச்சு. பிளேட்டுக்கும் வந்தாச்சு. இனி எல்லாருக்கும் அந்த பணியாரத்தை சர்வ் பண்ணிட்டு சாப்பிடலாம். இதுக்கு சட்னி அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. வெறுமனே சாப்பிடலாம். அதிகபட்ச வேலை அப்படின்னா இந்த பால் எடுக்கிறது மட்டும்தான் இதோட அதிகபட்ச வேலையா இருக்கும். மற்றபடி ரொம்ப